நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணு அப்படின்னு மோசேட்ட சொல்லும்போது ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். மலையில நான் உனக்கு காண்பிக்கிற மாதிரியின்படி செய்ய கவனமாயிரு அப்படிங்கிறார். அப்போ எபிரெயர் சொல்லுது, அப்படி மோசே உண்டு பண்ண அந்த கூடாரம் வந்து பரலோகத்திற்கும் பரலோகத்தின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது அப்படிங்கிறது. அப்போ பரலோகத்தின் சாயல் மோசே கூடாரம் அப்படின்னா, அப்போ பரலோகத்தின் நிஜம் என்ன அப்படின்னா இந்த கிறிஸ்துவம். எப்படி அந்த நிழலும் நிஜமும் ஒத்து போகுது அப்படின்னு பார்த்தா, மோசையோட கூடாரத்தில் அந்த வாசல் வழியாக தான் பிரவேசிக்கணும். அது வந்து அந்த தொங்கு திரையால் மூடி இருக்கும். அது பல கலரில் இருக்கும். அதே போல் யோவான் 10:9 சொல்கிறது, நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு வசனம் சொல்லுது. அடுத்து மோசை கூடாரத்தில் அதுக்கு அடுத்து போனால் பலிக்கொம்பு. அதாவது பலி செலுத்தக்கூடிய எல்லா மிருகங்களும் அந்த பலிக்கொம்பில் கட்டப்பட்டதுக்கு அப்புறமா தான் பலி செலுத்தணும். அதே போல் கிறிஸ்து அடிக்கப்படுவதற்கு முன்பு அந்த பலிக்கொம்பில் கட்டப்பட்டிருந்தார். அடுத்து பலிபீடம். அப்போ இயேசு ஒரே தரம் நமக்காக பலியானதுனாலே அது அந்த பாவ நிவர்த்தி உண்டாகிறது, பாவ மீட்பு உண்டாகிறது. அந்த பலி மீண்டும் செலுத்தப்படுவதில்லை அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து மோசை கூடாரத்தில் உள்ளே போனால் தண்ணீர் தொட்டி, அதாவது அவங்க யூதர்கள் கைகால கழுவுறதுக்காக, சுத்தம் செய்வதற்காக, இந்த மாம்ச சுத்தத்தை செய்வதற்காக அந்த தண்ணீர் வைக்கப்பட்டது. அதே போல் இயேசு கிறிஸ்துவருடைய வசனம் தான் நம்முடைய ஆத்மாவை சுத்தப்படுத்துதான். அடுத்து பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட ஒரு இடம். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் சமூகத்து அப்பம் இருக்கு, ஒரு பக்கம் குத்துவிளக்கு. அப்போ வசனம் சொல்கிறது, நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் அப்படிங்கிறார். அதே போல் இந்த சமூக தப்புங்கிறது அவர் தான், அவருடைய வார்த்தை தான் இப்போ மன்னா, அவர் வார்த்தை தான் இப்போ ஜீவன். அடுத்து தொங்கு திரை, அது வழியாக தான் நம்ம உட்பிரவேசிக்கணும் எங்கே? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு. அதே போல் இவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டதுனால, அந்த தொங்கு திரைங்கிறது இவருடைய சரீரம், அந்த சரீரம் கிழிக்கப்பட்டதுனால நம்ம அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகக்கூடிய கிருபை உண்டாச்சான். அடுத்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தா உடன்படிக்கை பெட்டி. அதுபோல் தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரா, உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா வந்தது இயேசுவான். அடுத்து அந்த உடன்படிக்கை பெட்டியில் என்னெல்லாம் இருக்குன்னா, ஆரோனுடைய துளிர்த்த கோல், கற்பலகை, அப்புறம் மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். அப்போ இந்த மூணுமே இயேசுவை தான் குறிக்குது. அதாவது ஆரோனுடைய துளிர்த்த கோல்லாம் காஞ்சி போன கட்டை துளிர்த்தது. அதே போல் மரித்த இயேசு உயிர் தெழுந்தார். அடுத்து கற்பலகை, இப்போ அவருடைய வார்த்தை தான் நம்மளுக்கு ஜீவன். அங்கே எழுத்தால் இருக்குது, இங்கே வந்து ஆவியினால் இருக்குது. அப்போ மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், நானே ஜீவ அப்பம், நானே வானத்திலிருந்து இறங்கின மண்ணா அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து, அதாவது தேவன் மாம்சத்தில் வருகிற வரைக்கும் தான் அந்த பரலோகத்தின் சாயலும் நிழலும். ஆனால் இப்போ நிஜங்கிற அந்த கிறிஸ்துவின் ஆலயத்துக்குள்ளே நீங்களும் நானும் ஒரு சரீரமாக, ஒரு சபையாக, ஒரு அவயமாக இருக்கணும். அதாவது அவருடைய உபதேசத்தில் நிலைச்சிருந்து, அவருடைய உபதேசத்தில் பரிசுத்தமாக்கப்பட்டு, அவரை ஆவியாக நம்முடைய உள்ளத்தில் பெற்றிருக்கணும். முடிவு பரிந்து தான் நிலைச்சிருக்கணும். பூரண சர்க்குணர் ஆகணும். அவருடைய வசனத்தின்படி நற்கிரியினால் தேவனுக்கு சாட்சியாக இருக்கணும். அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் பெற்று தேவன் நீதியை நிறைவேற்றணும்.